இந்த பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமியிலே பிறக்கிறார்கள். எந்த மாதம்? ரபியுல் அவ்வல் மாதம். அஅதலுஸ் ஸனா, வருடத்திலேயே பருவம் நிறைந்த பூத்துக் குலுங்கும் மாதம் ரபி, முதல் வசந்தம் என்று சொல்லுவார்கள். பெருமானார் முதல் வசந்தத்தில் பிறக்கிறார்கள். முத்தாய்ப்பாக திங்கட்கிழமையில் பெருமானார் பிறக்கிறார்கள். பிறந்ததும் திங்கட்கிழமை, இறந்ததும் திங்கட்கிழமை. பெருமானார் ஹஜ்ருல் அஸ்வதை பொறித்ததும் திங்கட்கிழமை. பெருமானார் திங்கட்கிழமை செய்த சாதனைகள் ஏராளம் உண்டு. அதனால் தான் நன்றிக்கடனாக ஒவ்வொரு திங்களும் பெருமானார் நோன்பு வைத்தார்கள். நான் பிறந்ததற்கு நன்றியாக என் இறைவனுக்கு நோன்பு வைக்கிறேன் என்று திங்கள் தோறும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைக்கிறார்கள். அதுக்கு அரபியில யௌமுல் இஸ்னைன் பேரு. நமக்கு பேரு திங்கள் கிழமைன்னு அன்னையில இருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். திங்கள் கிழமை வாரத்தின் முதல் நாளே நம்மள்ட்ட திங்கள் கிழமை தான் சாப்பிடுறதுல இருந்து ஆரம்பிப்பாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். பெருமானார் பிறந்தவுடன் பேசிய முதல் பேச்சு சிறு குழந்தையாக இருக்கிற பொழுதே பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமிக்கு வருகிற பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா சுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வாசீலா. இதைத்தான் இன்றைக்கு ஒவ்வொரு பெருநாளும் சொல்லுகிறோம். பெருமானார் பேசிய முதல் பேச்சு தான் பெருநாள் அன்று நம் ஒவ்வொருவரும் மூச்சாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தஸ்பீகை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பிறந்த நாள் அன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய பேச்சு இது. தொட்டில் குழந்தைகள் சிறு குழந்தையாக இருக்கிற பொழுது 10 பேர்கள் பேசி இருக்கிறார்கள் என்று வரலாறு சொல்லும். அதில் பூமானும் ஒன்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசினார்கள். முதல் பேச்சு பிறந்த உடனே அவங்க பேசினது 4வது கலிமாவை பேசினார்கள். வரலாறு சொல்லுகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டில் குழந்தையாக இருக்கிற பொழுது தாயாரை பரிசுத்தப்படுத்துவதற்காக இன்னி அப்துல்லா, தொட்டில் குழந்தை பேசுகிறது. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈசாவை பரிசுத்தப்படுத்துவதற்காக தொட்டில் குழந்தையாக இருக்கிற பொழுது பேசிய வரலாறுகள் உண்டு. ஜுரைஜ், யார் அந்த ஜுரைஜ்? தாயாருக்கு ஹிதுமத்து செய்வதில் அவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருந்த ஜுரைஜ் பெரிய துறவி ஜாஹித். ஒரு நாள் நபில் தொழுது கொண்டிருக்கிற பொழுது அம்மா அழைக்கிறாங்க. நபில் தொழுது கொண்டிருக்கிற பொழுது தாய் தந்தை அழைத்தால் தொழுகையை விட்டு விட்டு பதில் சொல்ல வேண்டும். இது மார்க்கத்தின் சட்டம். நபில் தொழுகைக்கு தக்பீர் கட்டி ஜுரைஜ் நிற்கிற பொழுது அம்மா கூப்பிடுறாங்க. தொழுகையிலே நிற்கிறோம், அம்மாவா அல்லாவா, அம்மாவா அல்லாவா என்று வருகிற பொழுது தாயை விட்டு விட்டு இறைவனுக்கு மரியாதை கொடுக்கிறார். அந்த அம்மா பொறுமை இழந்து ஒரு பத்வா செஞ்சிட்டாங்க. இவன் கெட்ட பேர் எடுக்காமல், விபச்சாரி என்ற பெயர் எடுக்காமல் இவன் இறக்க கூடாதுன்னு பத்வா செஞ்சிட்டாங்க. அன்னையின் பத்வா. இன்னொரு பக்கம் இவர் பெரிய ஆபித். அன்னையின் பத்வா எப்படி பழிக்கிறது? காலம் கடறுகிறது. இவர் ஜாகிதாக துறவியாக தன்னுடைய இடத்தில் இருக்கிறார். போராமை பிடித்தவர்கள் ஒரு பெண்ணை ஏற்பாடு செய்கிறார்கள். ஒரு குழந்தையை கொண்டு வந்து அந்த பெண் சொல்லுவாள், இவரின் மூலமாகத்தான் நான் இந்த குழந்தையை பெற்றேன். விபச்சாரி என்ற பெயர் கிடைக்கிறது. எல்லோரும் விபச்சாரி என்று அழைக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்துகிறார். இவர் இபாதத் காப்பாற்றுகிறது. அந்த குழந்தை இடத்திலே கேட்டார், உன் தகப்பன் யார் என்று கேட்டார். அந்த பச்சை பாலகன் சொன்னது, என் தகப்பன் இன்னவன் என்று சொன்னது. இவர் இல்லை என்று சொல்லுகிறது. தொட்டில் குழந்தை பேசியது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை காப்பாற்றுவதற்காக தொட்டில் குழந்தை பேசுகிறது. அஸ்ஹாபுல் உஹ்தூதை காப்பாற்றுவதற்காக தொட்டில் குழந்தை பேசுகிறது. பெருமானார் யமாமா போருக்கு செல்லுகிற பொழுது ஒரு குழந்தையை அழைக்கிறார்கள். பிறந்த குழந்தை மன் அன, நான் யார் என்று கேட்கிறார்கள். அந்த குழந்தை சொன்னது, அன்த முஹம்மத், அந்த முஹம்மது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் என்று அந்த குழந்தை ஈமான் கொண்ட வரலாறு உண்டு. இப்படி தொட்டில் குழந்தை பேசியது. அந்த சாதனையையும் பெருமானார் செய்கிறார்கள். பிறந்த நாள் அன்றே அல்லாஹு அக்பர் கபீரா என்ற தஸ்பீஹை பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கிறார்கள். பெருமானார் பூமியிலே பிறந்து விடுகிறார்கள். இதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த செய்தியை கேட்டு யூதர்கள் அடைந்த அதிர்ச்சி. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், எனக்கு 7 வயதாக இருந்தது. யூத பாதிரி நஜ்மே அஹ்மத் பிறந்து விட்டதே, யூத மதங்கள் அழிக்கப்பட்டு விடுமே, யூத மதங்கள் அழியப் போகிறதே என்று
அந்த குழந்தையை கொல்வதற்கு என்னென்ன வழியோ முகம்மதை கொல்வதற்கான திட்டங்களை யூதர்கள் அன்றே தீட்டினார்கள். முகம்மதை மட்டுமல்ல, இந்த மார்க்கத்தை அழிப்பதற்கான திட்டம் அன்றிலிருந்து இன்று வரை யூதர்களால் திட்டம் போடப்படுகிறதே, அதற்கு முதல் அஸ்திவாரம் பெருமானார் பிறந்த நாள் அன்று போடப்பட்ட திட்டம். மக்காவிலே ஒரு யூதர் இருக்கிறார். அந்த மனுஷன் ரொம்ப நல்ல ஆளு. மக்காவில் இருக்கிற யூதர் பெருமானார் பிறந்த செய்தி கிடைக்கிறது. நேரா அப்துல் முத்தலிப் வீட்டுக்கு போனாரு. முகம்மதை பார்க்கிறார், அடையாளங்களை கண்டார். பின்னால் சில முடிகள் இருக்கும், முத்திரை முடிகளாக. பிறந்த 2 நாட்கள் பால் குடிக்காத அந்த குழந்தை, இதுவெல்லாம் சரியா என்று கேட்கிறார். இதெல்லாம் சரியா? அந்த குழந்தை பால் குடித்ததா? 2 நாட்கள் பால் குடிக்கவில்லை. இந்த குழந்தை தான் இறுதி நாள் வரை நபியாக இருக்கும். இந்த குழந்தைகளுக்கு எதிரிகள் அதிகமாக இருக்கும். ஆனால் பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுப்பான், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை என்று அப்துல் முத்தலிபிடத்திலே சொல்லிவிட்டு புறப்படுகிறார். குழந்தை பிறந்த நாள். அப்துல் முத்தலிப் குழந்தையை எடுத்துக்கொண்டு காபாவுக்கு செல்லுகிறார். காபாவிலிருந்து வெளியே வருகிற பொழுது கைஸ் என்று சொல்லுகிற யூத பாதிரி, கைஸ் என்று சொல்லுகிற கிறிஸ்துவ பாதிரி அழைக்கிறார். இந்த குழந்தையை பார்க்கிறார். அப்துல் முத்தலிபுக்கு மரியாதை செலுத்துகிறார். மரியாதை செலுத்திவிட்டு சொன்னார், இந்த குழந்தை 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம் வாழும். நான் தௌராத்திலே படித்திருக்கிறேன். இந்த குழந்தையை பாதுகாப்பாக வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று கைஸ் என்ற பாதிரி சொல்லுகிறார். அப்துல் முத்தலிபுக்கு ஏக சந்தோஷம். ஆனாலும் கூட இப்லீஸுக்கு கவலை விட்டுவிடுமா? இப்லீஸ் ஓலமிட்டு அழுதது 4 முறைதான் வரலாறு சொல்கிறது. ஓலமிட்டு அழுதது. முதலாவதாக அல்லாஹ் இப்லீஸை சபித்த நேரம். இப்லீஸை சபிச்ச நேரத்தில் அவன் ஓலமிட்டு அழுகிறான். இரண்டாவது இந்த பூமியிலே இறக்கிய நேரம். வானத்திலிருந்து பூமியில இறக்கி சபிக்கப்பட்டவனாக இறக்கப்பட்டதால் ஓலமிட்டு அழுதான். மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள் அன்று ஓலமிட்டு அழுகிறான். என்னுடைய வேலைகளை எல்லாம் கெடுக்க வந்திருக்கிறார், உலகத்தை செழிப்பாக்க வந்திருக்கிறார் என்று மண்ணை வாரி போட்டு அழுகிறான். நான்காவதாக என்றைக்கு சூரத்துல் ஃபாத்திஹா இந்த உலகத்திற்கு இறங்கியதோ அந்த நாள் அவன் அழுத அழுகை. சூரத்துல் ஃபாத்திஹா இறங்கிய நாள் அவன் அழுத அழுகைக்கு அளவில்லை. காரணம், உலகத்திலேயே போரடிக்காமல் ஓதப்படுகிற ஒரு சூரா சூரத்துல் ஃபாத்திஹா. குர்ஆன்னா நான் ஒரு பாட்டை 10 தடவை கேட்டாக்க போர் அடிச்சு போயிடும். அந்த பாட்டை கேட்க மாட்டான். ஒரு ஹிஸ்டரியை 10 தடவை கேட்டா போர் அடிச்சு போயிடும். ஆனால் ஒவ்வொரு நாளும் சூரத்துல் ஃபாத்திஹா எத்தனை முறை ஓதிக்கொண்டிருக்கிறோம். என்றைக்காவது போர் அடித்திருக்கிறதா? அதனால நான் தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹாவெல்லாம் ஓத மாட்டேன், வேற எதையாவது ஓதுவேன் என்று சொல்ல முடியுமா? போர் அடிக்காத ஒரு சூறாவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை இறக்கிய நாளன்று அவன் அழுததை போன்று வேறு எந்த நாளும் அழுகவில்லை. அந்த இப்லீஸ் தன்னுடைய பட்டாளங்களை அழைக்கிறான். அழைத்து இன்றைக்கு உலகத்தின் கதாநாயகர் முகம்மது பிறந்து விட்டார், முகம்மது பிறந்து விட்டார், இப்பொழுதே அவரை அழிக்க வேண்டும் என்று புடைசூழ புறப்படுகிறான். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தின் பாதுகாப்பு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானாரை பாதுகாக்கிற பொறுப்பை மலக்குகளிடத்தில் கூட ஒப்படைக்கவில்லை, தானே பொறுப்பெடுத்துக் கொண்ட காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கொலை செய்வதற்காக வந்த இப்லீஸை தூக்கி எறிகிறார்கள், தன் ரெக்கையால் தூக்கி எறிகிறார்கள். புகாரியில் பதிவான ஹதீஸ் இது. அதுன் என்ற இடத்திலே போய் அந்த இப்லீஸ் விழுந்த வரலாறு உண்டு. பெருமானார் பாதுகாக்கப்படுகிறார்கள். இந்த நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளை குறிக்கும் முகமாக நிறைய அற்புதங்கள் இந்த பூமியில் நிகழ்கிறது. பெருமானார் பிறந்த நாள் அன்று 1000 ஆண்டுகள் எரிந்து கொண்டிருந்த அணையா நெருப்பு, பாரிஸிலே எரிந்து கொண்டிருந்த நெருப்பு அணைகிறது. முனஜ்ஜிமீன்கள் எல்லாம் கணக்கிடுகிறார்கள், அணையா நெருப்பு அணைகிறதே, என்ன காரணம்? இந்த நெருப்பு வணங்கிகளை அணைப்பதற்கு ஒரு மனிதர் பிறந்து விட்டார். கிஸ்ரா நாட்டு மன்னன் கட்டியிருந்த கோட்டை இன்றைக்கு உலக அழகு கூடங்கள் என்று சொல்லுகிறோம். கிஸ்ரா மன்னனை போன்று அன்றைக்கு கட்டிய மாளிகையை போன்று உலகத்தில் யாரும் கட்டவில்லை. அந்த மாளிகைக்கு கட்டியவர்கள் கொடுத்த கேரண்டி 1000 ஆண்டுகள், 1000 ஆண்டு கேரண்டி கொடுக்கப்பட்ட கட்டிடம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் பிறந்த நாள் அன்று 14 துண்டுகளாக கீழே விடுகிறது. அதிலேயும் ஒரு அர்த்தத்தை அல்லாஹ் காட்டுகிறான். இன்னும் 14 தலைமுறை தான் ஆட்சி செய்யும், அதற்கு மேல் உன் ஆட்சி இருக்காது என்று காட்டுவதற்காக 16 துண்டுகள் விழுகிறது. கிஸ்ரா நாட்டு மன்னன் அப்ரோஸ், கிஸ்ரா நாட்டு மன்னன்
அவனிடத்தில் இருந்த 300 காஹின்களை அழைக்கிறார், ஜோசியக்காரர்களை அழைக்கிறார். அதில் அரபு குலத்தை சார்ந்த அஸ்ஸாயிப் என்ற ஜோசியக்காரரையும் அழைக்கிறார். அழைத்து இப்படி 1000 ஆண்டுகள் தாங்காக இருக்கிற கட்டிடத்தில் இருந்து 14 கற்கள் விழுந்திருக்கிறது என்றால் என்ன நடந்தது என்று கேட்கிற பொழுது அவர்கள் கணக்கிட்டு பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு சொன்னார்கள், கிஸ்ரா அரசே, உன்னுடைய அரசை அழிப்பதற்கு ஒரு கதாநாயகன் பிறந்திருக்கிறார். அவர் ஒரு காலத்தில் வருவார், இதை தன்னுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வருவார் என்று அன்றைக்கே சாயிப் சொல்லிக் காட்டுகிறார். பெருமானார் பிறக்கிறார்கள். தஜ்லா நதியில் இருந்த தண்ணீர், தஜ்லா என்ற நதியில் இருந்த தண்ணீர் முழுவதும் வற்றி போகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தினத்தை பற்றி குறிப்பிடுகிற பொழுது வரக்கத் இப்னு நௌஃபல் சொல்லுகிறார்கள், நாங்கள் சிலை வணங்கிகளாக இருந்தோம். வரக்கா சொல்லுவார், நாங்கள் 5 பேர்கள் ஒன்றாக சேர்ந்து சென்றோம். நானும் ஸைதும் உபைதுல்லாஹ் இப்னு ஜஹ்ஸும் உஸ்மான் இப்னு ஜுவைரிஸும் இன்னொருவரும் 5 பேர்களுமாக நாங்கள் சென்றோம். சிலைகளை போய் பார்க்கிற பொழுது எல்லாம் கவிழ்ந்து கிடந்தது என்கிறார். என்று முகம்மது பிறந்தாரோ அன்று எல்லா சிலைகளும் கவிழ்ந்து கிடந்தது என்று சொல்லிக் காட்டுகிறார்.